السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا. وقال نبينا صلى الله عليه وسلم المرأة عورة إذا خرجت من بيتها استشرفه الشيطان. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். புமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலம். ஹாஜிகள் எல்லாம் மக்காவை நோக்கி ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை பார்த்து தரிசித்து விட்டு இறைவனிடத்திலே முழுக்க பாவ மன்னிப்புகளை பெற்றுவிட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வரக்கூடிய சூழலை ஹாஜிமார்கள் இந்த மாதத்தில் இருந்து அவர்களுடைய பயணங்களை துவங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் மக்காவை போய் சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் ஹஜ்ஜை மக்பூலாக மப்ரூராக ஆக்கி அருள வேண்டும். ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்களை தர வேண்டும். ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்கின்ற வாய்ப்புகளை தர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வாரத்திலே நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களுக்கு பின்னால் தேர்தல் முடிவுகள் நமக்கு வரப்போகிறது. நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று உலக முஸ்லிம்கள் அனைவர்களுமே இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமானவர்களாக இஸ்லாமிய சட்டதிட்டங்களை, அவர்களின் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக, அரசியல் சாசனத்தை ஒழுங்காக பேணக்கூடியவர்களாக, நல்ல அரசியல் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனத்திலே நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய தருணங்கள் இது. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், எங்களின் மீது கருணை உள்ளவர்களாக, எங்களின் மீது இரக்கம் உள்ளவர்களாக ஒரு நல்ல தலைவர்களை இந்த நாட்டிற்கு எங்களுக்கு தருவாயாக என்ற பிரார்த்தனைகளோடு நாம் ஒன்றி இருக்கக்கூடிய காலங்கள் இன்னும் சில தினங்கள் தான் இருக்கிறது. நல்ல தலைவர்கள் தேர்வு செய்வதற்கு நாம்
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் உங்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே இளைய தலைமுறைகள் அவர்களின் வாழ்க்கைகள் கேள்விக்குறிகளாக போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள், யுவதிகள் அவர்களின் நிலைமைகளை பற்றி நாம் ஊடகங்களின் வாயிலாக நிறைய செய்திகளை நாம் கடந்த மாதங்களில் இருந்து நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இன்றைய சமூகம், இளைய தலைமுறைகள் அவர்கள் சீரழிந்து போகுவதை நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைமுறைகளை வளர்த்தெடுப்பதற்கு, வார்த்தெடுப்பதற்கு நாம் எங்கே தவறிவிட்டோம் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய வாரங்களிலே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரங்களிலே, கடந்த மாதங்களிலே ஒரு நடிகனை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய பெரிய நிகழ்ச்சிகளை வாலிப பெண்களும், குறிப்பாக இஸ்லாமிய பெண்களும், குறிப்பாக இஸ்லாமிய வாலிப ஆண்களும் இந்த சமூகத்திலே என்னென்ன செய்தார்கள் என்பதை நாம் ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலையை இந்த இஸ்லாமிய இளைஞர்களும் யுவதிகளும் இஸ்லாமியர்களுக்கும் மார்க்கத்திற்கும் உருவாக்கி விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்தில் மிகவும் கவலையான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. விளம்பரத்தை விரும்பியவர்கள் ஒரு நிமிடத்தில் ஏதாவது செய்ய வேண்டும், 3 நிமிடத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே எதையாவது ஒன்றை செய்து அவர்கள் லைக்குகளை பெற வேண்டும், கமாண்டுகளை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு தாங்கள் பிரபலியமாக வேண்டும், தாங்கள் யார் என்பதை தெரியாமலேயே விளம்பரங்களுக்குள்ளே போய்விட்டவர்கள் தங்களையும் தங்களுடைய மார்க்கத்தையும் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இளம் பெண், அதுவும் முஸ்லிமான இளம் பெண், அவர்கள் நடந்த நடத்தைகளை நாம் அங்கே பார்க்கின்ற நேரத்திலே பொது இடங்களிலே முஸ்லிம்கள் குடும்பங்கள் இருக்கக்கூடிய, அதிகமாக குடுத்தனம் இருக்கக்கூடிய ஊர்களிலே புர்காவோடு அவர்கள் சினிமா பாட்டுக்காக வேண்டி நடனங்கள் ஆடிய நிகழ்ச்சிகளை நாம் ஊடகங்களிலே பார்த்தோம். அதற்கு ஏற்றால் போல் அவர்கள் ஆட்டங்களை போடுவதையும், அதை போட்டு அவர்கள் ரீல்ஸுகளை விடுவதையும் நாம் பார்க்கின்ற நேரத்தில் அவர்கள் என்ன நோக்கத்தோடு செய்கிறார்கள்? அவர்களுக்கு தாய் இருக்கிறார்களா, தந்தை இருக்கிறார்களா? அவர்களுக்கு ஈமான் இருக்கிறதா? அவர்களின் தாய் தந்தையர்கள் மூமின்கள் தானா? அல்லது இது போன்ற ரிலீஸ்களை போடக்கூடியவர்கள் மூமின்கள் தானா? அவர்களின் ஈமான்கள் எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புர்காவை போட்டு ஆடுவது பெரிய விஷயம் அல்ல. ஏன் அவர்கள் புர்காவை போட்டுக் கொண்டு ஆடுகிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே ஒரு முஸ்லிம் பெண் புர்காவோடு ஆடினாள் என்று உலகம் முழுக்க பேச வேண்டும் என்ற விளம்பரம் தான். தாங்கள் செய்த ஒரு தவறை உலகம் முழுக்க பார்க்க வேண்டும். அதுவும் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள், வாலிபர்கள் ஒரு நடிகனை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நடிகனுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கு செல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் சினிமா பாட்டுக்கெல்லாம் அவர்கள் நடனமாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்ப்பது மிகவும் இழிவான காரியங்களாக இருப்பதில் நமக்கு மனத்தை கவலை தருகிறது என்பதை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதுவும் மட்டுமல்ல, கோடை காலம், கடுமையான வெயில் அடிக்கிறது, அக்னி வரப்போகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அக்னியை இல்லாமலே ஆக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் கண்ணியமானவர்கள். இஸ்லாமியர்கள் அவர்கள் எதை செய்தாலும் கண்ணியமாகத்தான் செய்ய வேண்டும். அது முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிமான பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கண்ணியமாகத்தான் நடக்க வேண்டும், கண்ணியமாகத்தான் பேச வேண்டும். அவர்களுடைய செயல்கள், சொல்கள் எதுவுமே கண்ணியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பிரியப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் பிரியப்படுகிறார்கள்.
நடனமாடிய அந்த பெண்கள் புர்கா இல்லாமல் ஆடியில் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் கேட்காமல் இருந்திருப்போம். யாரோ ஒரு பெண் என்று நினைத்திருக்கலாம். புர்காவோடு ஆடுகின்ற நேரத்தில் தான் ஒரு இஸ்லாமிய பெண் என்று அங்கே வரையறைக்குள்ளே வரப்படுகிறது. ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு நடனம் ஆடுகிறாள், நடுத்தருவில் நின்று நடனம் ஆடுகிறாள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த பிள்ளையை வளர்த்த தாயினுடைய நிலைமை என்ன, தந்தையின் நிலைமை என்ன, அந்த பிள்ளையினுடைய மார்க்கத்தின் நிலைமை என்ன என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் இளைஞர்களும் யுவதிகளும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் பூராவும் பார்க்க வேண்டும், உலகம் பூராவும் நமக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும் அல்லது அவர்கள் திட்டி தீர்க்க வேண்டும். ஜும்மாவிலே உலமாக்கள் திட்டி தீர்க்கிறார்கள், சாபமிடுகிறார்கள். அதனாலாவது நாங்கள் எங்களுடைய பெயர்கள் விளம்பரமாகிறதே என்று நினைத்துக் கொண்டு ரீல்ஸுகளை போடுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்தில் எவ்வளவு கேவலத்திற்குண்டான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இளவல்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புர்காவை போடாமல் ஆடியிருக்கலாம், புர்காவை போடாமல் ஒரு நடிகனுக்கு ஆதரித்திருக்கலாம். புர்காவை போட்டுக்கொண்டு ஒரு நடிகனுக்காக வேண்டிய ஆதரவு தெரிவிக்கின்ற நேரத்திலே, அவரிடத்திலே பேட்டி கேட்கின்ற நேரத்திலே ஒரு பெண் சொல்லுகிறாள், நான் அவருக்காக வேண்டித்தான் பல மைல் தூரத்தில் இருந்து வந்தேன், பல மைல் தூரத்தில் இருந்து அவரை பார்ப்பதற்காக வேண்டி வந்தேன், அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று வந்தேன், என்னால் பார்க்க முடியவில்லை என்று பேட்டி அழுகின்ற நேரத்திலே அழுது கொண்டே சொல்லுகிறார். யார் அவள்? இஸ்லாமிய பெண், ஒரு 50 வயது முழுமையான ஒரு பெண்மணி. பேரம் பேத்தி எல்லாம் எடுத்த பெண்மணிகள் கூட அந்த அளவிற்கு அவர்கள் அந்த மனிதனின் மீது, அன்பின் மீது அவர்கள் அந்த வலையிலே சிக்கிவிட்டார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்தில் நமக்கெல்லாம் கவலையாக இருக்கிறது. கோடை காலத்தில் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். கிரிக்கெட், அது ஒரு பைத்தியம். 11 பேர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள், பல லட்சம் பேர்கள் அதை பார்த்து பைத்தியமாகி விடுகிறார்கள். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இஸ்லாமியர்கள் அந்த 11 பேர்களின் வரலாறுகளை சரியாக வைத்திருப்பார்கள். இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லவில்லை, எல்லா வாலிபர்களும் வாலிப பெண்களும் யாரெல்லாம் கிரிக்கெட்டை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கிரிக்கெட் வீரர்களுடைய குடும்பங்களையும் அவருடைய வம்சங்களையும், அவர்கள் என்ன செய்திருக்கிறார், அவருடைய சாதனைகள் என்ன, எத்தனை அவர் அடித்திருக்கிறார், எத்தனை அவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை எல்லாம் அவர்கள் லிஸ்டோடு சொல்லுவார்கள். நான் உங்களிடத்தில் கேட்பேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே 10 சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்களின் பெயர்களை எத்தனை இஸ்லாமியர்களுக்கு தெரியும்? இல்லை, 10 பேர்களை விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு பின்னால் பெருமானாருடைய ஆட்சியை தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் கலீஃபாக்கள் என்று 4 பேர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த 4 பேர்களின் பெயர்கள் என்ன, அவர்களின் வம்ச வழிகள் என்ன என்பதை பற்றி எத்தனை இஸ்லாமியர்கள் தெரிந்திருக்கிறார்கள்? கிரிக்கெட் வீரரை பற்றி நல்ல தெரிந்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள், வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் எல்லாம் எந்த அளவிற்கு இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு சொன்னா, புர்காவோடு நாம் ரீல்ஸ் போடுவதுதான் ட்ரெண்ட். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு சிரமப்பட்டு நான் தூரத்தில் இருந்து வந்தேன், ஆனால் அண்ணனை பார்க்க முடியவில்லை என்று வேதனையோடு ஒரு பெண்மணி அழுகிறாள். ஒரு பெண்மணி அழுகிறாள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் கண்ணியமானது என்று தெரிந்தும் அந்த கண்ணியத்தை குலைப்பதற்காக வேண்டி நம்மிலே நம்ம சிலர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் தான் வெட்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்னைக்கு எப்படி இருக்குது, இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு ஹதீஸின் மூலமாக விளக்கினால் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு காட்டரபி இருந்தார். காபத்துல்லாவை என்ன செய்தார்? அசுத்தங்களை கொண்டு பூசி விட்டார், நஜீஸை கொண்டு பூசினார். காபா முழுக்க, காபாவுடைய செவர்களை எல்லாம் அசுத்தங்களை கொண்டு அவர் பூசிவிட்டார்.
அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, அந்த காட்டரபிடத்திலே கேட்கப்படுகிறது, ஏன் இப்படி பூசினாய், உனக்கு என்ன ஆனது, உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கட்டும் எல்லாம் திட்டிக் கொண்டே கேட்கிறார்கள். அவர் அழகாக சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னை யாராவது என் பெயரை சொல்லி திட்டுகிறார்கள் அல்லவா, அது மட்டும் கிடைத்தால் போதும், அதற்காக வேண்டித்தான் இப்படி செய்தேன் என்று சொன்னார்கள். காபாவை அசுத்தப்படுத்தியது என்னுடைய பெயரை யாராவது சாபமிட்டாலோ யாராவது என்னை திட்டாலா அது போதும் எனக்கு என்று சொல்வதை போன்று புர்காவை போட்டுக்கொண்டு அவர்கள் ரீல்ஸ்களை விடுகின்ற நேரத்திலே அவர்கள் செய்கின்ற அந்த குற்றங்கள், எனக்கு யார் திட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, எந்த உலமாக்கள் திட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, எந்த முஸ்லிம்கள் திட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன். நான் என்னால் முடிந்ததை என் ஒரு நிமிடமாவது மக்கள் என்னை திரும்பி பார்க்க வேண்டும். விளம்பரம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உலகத்திலே ஒரு காலம் வரும், அந்த காலங்களிலே எப்படி வரும் என்று சொன்னால், கியாமத்துடைய நெருக்கங்கள் நிறைய வரும், இளைய தலைமுறைகள் எல்லாம் மாறிக்கொண்டே போவார்கள். இன்றைய இளைய தலைமுறைகளுடைய நிலைமைகளை நாம் கவலையாக பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது, கவனமாகவும் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. 4ஆம் தேதி எத்தனை உயிர்கள் போகும் என்றெல்லாம் நிறைய பேர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் தேதி என்ன நடக்கும் என்பதை பற்றி நிறைய பேர்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சொல்லுகிறான், துஇஸ்ஸு மன் தஷா துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். ஒருவனை கண்ணியப்படுத்துவதும் ஒருவனை இழிவுபடுத்துவதும் என் கையில் இருக்கிறது, ஆட்சி அதிகாரங்களை கொடுப்பது என் கையில் இருக்கிறது. நல்லவனிடத்தில் ஆட்சியை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்துவதும் என் கையில் இருக்கிறது, கெட்டவனிடத்திலே ஆட்சியை கொடுத்து அவனை கேவலப்படுத்துவதும் என்னுடைய கையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பியதிக்கல் கைர், எல்லா நலவுகளும் என்னிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யார் என்று அறியப்பட வேண்டும். நாம் முதலில் யார்? நாம் ஈமான்தாரிகள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஒழுக்கம் என்ன? நம்முடைய ரோல் மாடல் என்ன? நமக்கு யார் தலைவர்? நம் தலைவர் யார் என்பதை இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய தலைமுறைகள் தங்களின் தலைவர்களை தங்களுடைய தகப்பனுக்கும் தலைவராக ஆக்கி விடுகிறார்கள், தங்கள் பெற்றோர்களுக்கு தலைவராக ஆக்கி விடுகிறார்கள். நீ மட்டும் அவருக்கு ஓட்டு போடவில்லை என்று சொன்னால் உனக்கு சாப்பாட்டில் விஷத்தை வைத்து உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு நம் பிள்ளைகள் தயாராகி விட்டார்கள். அவர்கள் ட்ரெஸ் கோடில் இருந்து எல்லாமே அவர்களின் ட்ரெஸ் கோடுகள் தான் இருக்கிறது. ஆடைகளில் இருந்து, அவர்களின் செயல்களில் இருந்து, அவர்களின் அசைவுகளில் இருந்து எல்லாம் நடிகர்களுடைய நடைமுறைகளை கொண்டு வந்து இன்றைக்கு உள்ளே புகுத்தப்பட்டு விட்டது. இளைஞர்கள் என்னும் இல்லை, மக்தமில்லை, நேற்று கேட்டேன், யாரெல்லாம் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதிலே முக்கால்வாசி பெயர்கள் அவருடைய பெயரை சொல்லுகிறார்கள். நாங்கள் அவரைத்தான், அவர் என்னுடைய உயிர் என்று சொல்லுகிறார்கள். அவர் என்னுடைய உயிர், அவரை எப்படி நாங்கள் விட முடியும்? மாற்றம் வரட்டும், ஆட்சியிலே மாற்றம் வரட்டும் என்று சொல்லுகிறார்கள். எது வேண்டுமானாலும் வரட்டும், நான் என்ன சொல்லுகிறேன் சொல் என்றால், இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட வேண்டாம். யாரை வேண்டுமானாலும் நீங்கள் ஆதரிக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்யலாம், ஓட்டு போடலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் இல்லாமல் போய்விட வேண்டாம். அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனின் மீது எவ்வளவு பிரியம் வைக்க வேண்டும், யார் மீது பிரியம் வைக்க வேண்டும், யார் மீதெல்லாம் பிரியம் வைக்க கூடாது, யாரையெல்லாம் நாம் அன்பு கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு அன்பு கொள்ள வேண்டும். உயிரை விட அன்பு கொள்வது யாரின் மீது கொள்ள வேண்டும்? தந்தையை விட அன்பு கொள்ளக்கூடியவர்கள் யாருக்கு தகுதியானவர்கள்? தாயை விட அன்பு கொள்ளக்கூடியவர்கள் யாரை நாம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். என்ன சொன்னார்கள்? லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மைன். நீங்கள் என்னை பிரியப்படுங்கள். யாரை விட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலகத்தில் வேறு எந்த தலைவர்களும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. என்னை நீங்கள் பிரியப்படுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் உண்மை முஸ்லிமாக ஆகுவீர்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஸ்லிமாக ஆக முடியாது, ஹத்தா அகுன அஹப்ப இலைய, நீங்கள் என்னை பிரியப்படும் காலம் வரை. நீங்கள் என்னை பிரியப்பட்டால் தான் உண்மையான முஸ்லிம். யாரை விட பிரியப்பட வேண்டும்? மின் வலதிஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மீன், பெற்றோர்களை விட என்னை பிரியப்படுங்கள். பெற்றோரை விட நீங்கள் என்னை பிரியப்படுங்கள். இன்னைக்கு எப்படியா நம்முடைய இளைஞர்கள் செய்கிறார்கள்? என் கணவரை விட அவர்தான் எனக்கு பிரியமாக இருக்கிறார். ஈமான் போய்விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை பிரியப்படுங்கள் உங்கள் பெற்றோரை விட, உங்கள் கணவரை விட, உங்கள் மனைவியை விட, உங்களுடைய பொருளாதாரத்தை விட, உங்களின் வியாபாரத்தை விட, உங்கள் வீடுகளை விட என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தான் பிரியப்பட சொன்னார்களே தவிர, இது இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அன்பின் வரையறங்கு என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமான வேலைகள், ஒரு நஷ்டத்தில் போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்ற நேரத்தில் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் வழிமுறைகள் நமக்கு வர வேண்டும். அவர்களை போன்றே நாம் தலைகளை சீவ வேண்டும். அவர்களை போன்றே நாம் ஆடைகளை போட வேண்டும். அவர்களை போன்றே நாம் தொழ வேண்டும். அவர்களை போன்றே நாம் எல்லா காரியங்களையும், நல்ல காரியங்கள் அனைத்துமே அவர்களை போன்றே செய்ய வேண்டும். இன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு கூட அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டுதான் எல்லோரும் ஓட்டு போட வேண்டும் என்ற ஒரு ஒற்றுமையோடு அவர்கள் இருக்கிறார்கள், அன்பாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறம் தள்ளி விட்டார்கள். பெருமானாரை புறம் தள்ளிவிட்டு வேறு யாரையும் அன்பு கொள்வதற்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு படி மேலே ஏறி சொல்லுகிறான், இதை விட உங்கள் நபியை நீங்கள் எப்படி பிரியப்பட வேண்டும்? அந்நபி அவுலா பில் முஃமினீன பி அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் உயிரை விட உங்கள் நபியை பிரியப்படுங்கள். நடிகனை பிரியப்பட சொல்லவில்லை. இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன தெரியுமா? நபியை நீங்கள் பிரியப்படுங்கள், உங்கள் உயிரை விட நபியை பிரியப்படுங்கள். ஆனால் நபிக்காக வேண்டி உங்கள் உயிரை கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்கள் உயிருக்கு எவ்வளவு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களோ அதை விட உங்கள் நபிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு மூமின் எப்படி இருப்பார்கள்? நபியின் மீது உயிரை விட அவர்கள் பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இது நபிக்கு சொல்லப்பட்டது, நடிகர்களுக்கு சொல்லப்படவில்லை. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இன்றைய தலைமுறைகள் அளவு கடந்து யார் மீது அன்பு வைக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், இந்த தேர்தலிலே அண்ணன் வரவில்லை என்று சொன்னால் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் விஷம் கொடுத்து செத்து விடுவோம் என்று சொல்லுகிறாள். இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவிற்கு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறம் தள்ளி விட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களின் ஈமான்களை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் ரசூலை பிரியப்பட்டால் என்னை நீங்கள் பின்பற்றியவர்களாக மாறுவீர்கள். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி. என்னை நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் நபியை நீங்கள் அன்பு கொள்ளுங்கள், நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை நீங்கள் அன்பு கொண்டவர்களாக மாறி போவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசம் வைப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்காக வேண்டி நேசம் வைக்க வேண்டும்? அந்த முறைகளும் விதிமுறைகளும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித் தர வேண்டும். யாரிடத்தில் நேசமாக இருக்க வேண்டும்? நேசம் என்பது இஸ்லாத்தில் எப்படி சொல்லப்படுகிறது? முதலிலே அல்லாஹுவை நேசிக்க வேண்டும், அதற்கு பின்னால் ரசூலை நேசிக்க வேண்டும், அதற்கு பின்னால் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும், உற்றார்களை, உறவினர்களை, சகோதரர்களை நேசிக்க வேண்டும், பக்கத்து வீட்டார்களை நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருப்பதை நம் இளைய தலைமுறைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். வருங்காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியவில்லை. வருங்காலங்களில் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியவில்லை. ஒரு பெண் உணர்ச்சி வசத்தோடு சொல்லுகிறாள், அண்ணன் மட்டும் பக்கத்தில் வந்தால் அவரை நான் கத்தி பிடித்து முத்தமிட்டு விடுவேன் என்று சொல்லுகிறாள். ஒரு இஸ்லாமிய பெண். கண்ணியமானவர்களே,
மிகைப்புக்காக வேண்டி நான் சொல்லவில்லை. எல்லாம் படத்திலே வந்து விட்டது, பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாய், அந்த தாயை எந்த அளவிற்கு நாம் பிரியம் கொள்ள வேண்டும், மனைவி, அதனுடைய வரையரங்குகள் எல்லாம் இஸ்லாத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்றைக்கு பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளின் மீது இருக்கின்ற பாசத்திலே அவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடியவர்களாக மாறி போய்விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா, கியாமத்து வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து வரும். அந்த கியாமத்து வரும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு வந்தால் அது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், கியாமத்தின் அடையாளம் என்று தெரிந்து கொள்ளலாம். அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பாள். முஹத்திஸீன்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கின்ற நேரத்திலே, ஒரு காலத்திலே பெற்றவர்களின் பெயரை பிள்ளைகள் கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளின் பேச்சை தான் பெற்றோர்கள் கேட்கிறார்கள். எத்துணை பெற்றோர்கள் நடிகனை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிள்ளைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்கள் ஆதரித்தார்கள். தவறு என்று நான் சொல்லவில்லை. மார்க்கம் எதை நமக்கு சொல்லுகிறதோ அதை மட்டும் அளவு கடந்து போகிவிட வேண்டாம் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களை, கண்மூடித்தனமாக போகிவிட வேண்டாம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் அந்த நடிகர் இஸ்லாமியர்களை பார்த்து பேசுகின்ற நேரத்திலும் முஸ்லிம்களை பற்றி அவர்கள் பேசுகின்ற நேரத்திலேயும் ஒரு பெண்மணி புர்காவோடு ஒரு குர்ஆனை அன்பளிப்பாக கொடுக்கிறாள். அந்த பெண்மணியுடைய தோளிலே அவருடைய கை இருக்கிறது. இதையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு அந்நிய ஆண் இஸ்லாமிய பெண்ணின் மீது, தோள் மீது கையை போடுவதற்குண்டான சட்டங்கள் என்ன? இஸ்லாத்தின் ஷரியத் சட்டங்கள். ஒரு அந்நிய ஆணை பார்ப்பது, பேசுவது, அவனை பிரியப்படுவது, இதில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, எவ்வளவுக்கு அதில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் அவர் வருவார் என்பதற்காக வேண்டி காலையில் இருந்து காத்திருந்தேன். இஸ்லாம் யாருக்கெல்லாம் காத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நீங்கள் அடுத்த தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கலாம், அடுத்த தொழுகைக்காக வேண்டி நீங்கள் காத்திருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஒரு தொழுகைக்காக வேண்டி காத்திருப்பது இஸ்லாத்திலே ஆகமாக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய வரலாறுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் உம்மு சுலைம் என்ற பெண்மணி இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். அவர்கள் திருமணம் முடித்து ஒரு பயணத்திலே அவருடைய கணவர் இறந்து போய்விட்டார். அவருக்கு ஒரு குழந்தை, அனஸ் ரலியல்லாஹ். இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தல்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் உம்மு சுலைமை பார்த்து, நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என்று கேட்டார்கள். அந்த உம்மு சுலைம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்ட முஸ்லிமான பெண், ஈமானிய பெண். அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் சரிதான், தல்ஹாவுக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, எல்லா பொருளாதாரங்களும் இருக்கிறது. ஒரு பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு கணவன் விதவையை திருமணம் முடிக்க வருகிறான் என்றால் யார் விடுவார்கள்? அந்த அம்மா சொன்னார்கள், எல்லா வசதிகளும் இருக்கிறது, எல்லா பணங்காசுகளும் இருக்கிறது, ஆனால் உன்னிடத்தில் ஈமான் இல்லை, உன்னை நான் திருமணம் முடிப்பதற்கு எனக்கு ஆகவில்லை என்பதாக சொன்னார். இன்னைக்கு எல்லாம் ஈமானை விடுவதற்கு தயாராக இருக்கிறார். கடைசியாக தல்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து அவர்களை மனம் முடித்தார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அவர்களின் குழந்தைகள் எல்லோரும் ஹாஃபிஸ்களாக மாறி போனார்கள் என்பதாக வரலாறுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய ஈமானுக்காக வேண்டி எதையெல்லாம் தருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய ஈமானை விடுவதற்கெல்லாம் தயாராக இருக்கக்கூடிய இன்றைய சமுதாயத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களை நாம் கொஞ்சம் கவனமாக, கவலையாக நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. பொதுவாகவே நாம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கட்டுப்பாடுகள் நம்மிடத்தில் இல்லை. ஜும்மா தொழுகைக்கு நாம் வருகிறோம் அல்லவா, ஜும்மா தொழுகையில் கூட நம்மிடத்தில் சில கட்டுப்பாடுகள் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. என்ன தெரியுங்களா? ஜும்மா தொழுகையில மெம்பர்ல அஜர்த்து ஏறி கொத்துபா ஓதுவதற்கு நிற்கின்ற நேரத்தில் தான் பேசுகிறோம். நாம் நம் பிள்ளைகள் இடத்துல பேசுகிறோம். பிள்ளைகளுக்கே நாம் முன்னாடி சொல்லி வைக்கணும்,
ஜும்மாவுல இமாம் ஹுத்பாவின் மீது ஏறிவிட்டால் பேசுவது, சைக்கிளை செய்வது, விளையாடுவது, ஒரு பொருளை நகர்த்தி இப்படி வைப்பது, இவைகள் எல்லாம் ஆகமாக்கப்படவில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த சிறு சிறு விஷயங்கள் கூட நமக்கு தெரியாமல் இன்றைக்கு மார்க்கத்தில் ஆகுமாக்கப்படாத விஷயங்களின் பக்கமாக நம் பிள்ளைகளை தாராவார்த்து கொண்டிருக்கிறோம், தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், கவனப்படுத்த வேண்டும், நம் பிள்ளைகளை சரிப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன், நாம் எல்லாம் ஒரு வாய் திறந்து சொல்லுங்கள். நான் ஒரு துவாவை சொல்லுகிறேன், அந்த துவாவை நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள். இந்த 3 நாட்களாவது அந்த துவாவை செய்து நல்லாட்சி நமக்கு மலர வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், எங்களுக்கு எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய நல்ல ஆட்சிகளையும் நல்ல அரசாங்கத்தையும் நல்ல தலைவர்களையும் எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று நினைவு கூறி, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களையும், காபாவிலே சென்று ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியங்களையும், காலம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியங்களையும், காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே,